உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அம்மினிய தமிழ் உறவுகளுக்கு தடம் 360 இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று தமிழீழ கடற்படையினுடைய திருகோணமலை கட்டளை அதிகாரியாக இருந்த திரு புலவர் அவர்களோடு பல வரலாறு தகவல்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? இருக்கிறோம். இருக்கிறீங்க, நிச்சயமாக. அது விரைவில் நலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய பிரபஞ்ச பிரார்த்தனைகளை வைத்துக்கொண்டு இந்த நேர்காணலை நான் தொடங்குறேன். பொதுவாகவே சோழர்களுடைய நீட்சி, அதுக்கு பிறகு இப்போ நம்ம வரலாறுகளை படிக்கிற போது யாழ்ப்பாணத்தினுடைய மிகப்பெரிய கடற்பேரரசினுடைய தொடர்ச்சி, இப்படி எல்லாம் எங்களுடைய டிஎன்ஏல இருக்கிறதால எங்களுடைய ஈழத்து கரிகாலன் அவர்கள் கட்டிய படையில தலை சிறந்த படையாக கடற்படை இருந்தது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய வரலாறுகள் நமக்கு இன்று வரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இனிமேலும் பேசப்படும், எதிர்காலத்திலும் அடுத்த தலைமுறைகளால பேசப்பட வேண்டிய முக்கியமான விஷயமாக இருக்கிறது. பல குறிப்புகள் இருக்கு. பல விஷயங்கள் படிக்கும்போது தரையில் நடந்த பல தாக்குதல்களுக்கான குறிப்புகள் இருக்கு. கடலில் நடந்த தாக்குதல் என்பதை காட்டிலும் இந்த கடல் படை என்பது எங்க இருந்து மேதகு தலைவர் அவர்களுடைய எண்ண ஓட்டத்துல உருவானது. அதாவது கடற்படையை இவ்வளவு காத்திரமாகவும் இவ்வளவு பெரிய அளவிலும் கட்ட வேண்டும், நாம் தலை சிறந்த படையாக கட்டி தேர்ச்சி பெற வேண்டும் அப்படி என்பது எங்கிருந்து அன்னபூரணியிலிருந்து ஸ்டார்ட் ஆச்சா? அங்கிருந்து தலைவருக்கு அந்த ஸ்பார்க் வந்தது? இல்ல, இது தமிழீழ விடுதலை போராட்டம் எங்கட நிலப்பகுதி, தமிழீழத்தின் நிலப்பகுதி கடலால சூழப்பட்டிருக்குது. அப்போ ஒரு பகுதி தான் சிங்கள நாட்டோட சூழப்பட்டிருக்குது. அப்ப இந்த வகையில தமிழீழத்தின் விடுதலை என்றது கடலை நாங்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தா மட்டும்தான் நாங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு அடிப்படையில தலைவற்ற சிந்தனையில அது உருவாகி இருக்குது. தலைவர் நிறைய வரலாற்று ரீதியான ஆவணங்களை படிச்சிருக்கிறார். அவற்ற அந்த சிந்தனையின் அமைவாக அவர் தமிழீழ விடுதலை புலிகள்கிட்ட ஒரு கடற்படை இருந்தால் கண்டிப்பாக இந்த விடுதலையை சாத்தியப்படுத்தலாம் என்ற ஒரு எண்ணம் அவற்ற மனதில் உதிச்சிருக்குது. அப்ப அந்த வகையில கடற்படையை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற அவற்றை அந்த சிந்தனையின் கருவாக கடற்புலிகள் கடற்படை அமைப்பு உதயமாயினது. நிச்சயமாக. இப்ப தலைவர் ஒரு வரலாறு ரீதியான ஒரு விஷயத்த எங்கேயாவது சொல்லியிருப்பார் இல்லையா? நம்ம வெளியில பார்க்க முடியாது, ஆனா காணொளிகள் வாயிலாகவோ அல்லது உள்ளக மீட்டிங் வாயிலாகவோ இந்த கடற்படையினுடைய காத்திரம் என்பது எவ்வளவு முக்கியமானது அப்படின்பதை அவர் எந்த எந்த வரலாற்று நிகழ்வுகளோடு எல்லாம் ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறார் அல்லது இது பத்தி பேசி இருக்கிறார்? இல்ல, தொடக்க காலங்கள்ல கடற்போக்குவரத்துக்காக மட்டும்தான் இந்த கடற்படை பிரிவு செயற்பட்டு கொண்டு இருந்தது. அப்ப அது அந்த காலகட்டங்கள்ல கடல் புறா என்ற பெயரில் அது செயற்பட்டு கொண்டு இருந்தது. இதுக்கு பிற்பாடு இது ஒரு இராணுவ ரீதியான தாக்குதல்களுக்கும் கடற்படை, அதாவது எங்களோட படகுகள் ரீதியாக நாங்கள் கடற்படை ரீதியாக நாங்கள் வளர்ச்சி பெற்றால்தான் அந்த தாக்குதல்களையும் நாங்கள் வென்றெடுக்கலாம் என்ற ஒரு அடிப்படையில அதில் ஏற்பட்ட ஒரு இழப்புகளும் எங்களுக்கு, அதாவது அண்ணன் உணர்ந்திருக்கிறார் அந்த இழப்புகள் இதனால் ஏற்பட்ட என்று சொல்லி. இப்போ இதில் மிக ஒரு மோசமான இழப்பும் இல்லையாண்டா எங்களின் கை நழுவி போன ஒரு பெரிய தாக்குதலாம் இருந்தது 1991 ஆனரவு தளம் மீதான அந்த தாக்குதல். இப்போ அது பெத்லகேணி கடற்பரப்பால கொண்டு ஸ்ரீலங்கா கடற்படை தரையிறக்கம் செய்து அதை திரும்ப அந்த பகுதியை கைப்பற்றுறதுக்குரிய ஒரு ஒரு சூழல் உருவாயிருந்தது. அப்போ 1991 ஆனரவு தளம் மீதான ஒரு முற்றுகை சமர் ஒன்று தமிழ் விடுதலை புலிகள் இயக்கத்தால திட்டமிடப்பட்டு அது நடைபெற்று கொண்டிருந்தது. உங்களுக்கு தெரியும், அதுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? அப்ப அந்த சமர்ல பெத்லகேணி கடற்பரப்பால கொண்டு ஸ்ரீலங்கா கடற்படை தனது சப்ளையை அதெல்லாம் கொடுத்திருந்தது. அந்த முகாமுக்கான ஆளணி, மேலதி ஆளணிகளை கொடுத்து அந்த முகாம் மீண்டும் கைப்பற்றப்படுறதுக்கான ஒரு சூழல் அங்க உருவாயிருந்தது. இப்ப இதை கருத்துல கொண்டு நாங்கள் ஒரு கடற்படையாக பலம் பெற்றால் இந்த ஆனரவு தளத்தை மட்டுமில்லை, நாங்கள் எங்களோட தமிழீழத்தை என்ற விடுதலையை வென்றெடுக்கலாம் என்றுதான் அண்ணன் அந்த எண்ணம். அது அன்றைக்கு அந்த அந்த ஆனரவு தளம் மீதான அந்த தாக்குதல் உணர்த்தி இருந்தது. அப்ப அதுக்கு பிறகு அது கடற்புலிகள் என்ற அந்த கட்டுமானத்தை தலைவர் தளபதி சிறப்பு தளபதி சூசை என்ற வழிநடத்தல அதை மேலதிகமாக அதுக்கு ஆளணிகளை கொடுத்து அதை விரிவாக்கம் செய்திருந்தவர்.
கடற்படையாக பரிணமித்தது. முதலாவது அந்த ஒரு வெற்றி அப்படி என்பது இந்த ஈழத்து கடற்படையினுடைய முதலாவது மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லப்படுறது என்னவாக எதுவாக பதிவிடப்பட்டிருக்கிறது வரலாற்றுல? எங்களுக்கு 93ஆம் ஆண்டு பூநகரி தளம் வந்து முற்றுமுழுதாக எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருந்தது. அந்த பூநேரி தளம் மீதான தாக்குதல்ல நாங்கள் தரையாலையும் முதல் தடவையாக போராளிகளை கடல் வழியாக கொண்டு சென்று தரையிறக்கம் செய்து ஒரு சமராவும், அதே நேரம் பூநேரியில 1200க்கும் மேற்பட்ட இராணுவம். அப்ப அந்த இராணுவம் அது ஒரு பெரிய முகாமாகத்தான் இருந்தது. அந்த அந்த பூநேரி தளம் முற்றுகைக்கு உட்பட்டு அது இந்த தேசிய தலைவர் அவர்கள் அதுக்கு தவளப்பாய்ச்சல் என்ற நடவடிக்கை பெயர் சூட்டி இருந்தவர். அது எங்களுக்கு வெற்றி அளிச்சிருந்தது. அதுல கடப்புலிகளின் பங்குன்றது வந்து மிக அளப்பெரிய பங்காக இருந்தது. அது கடப்புலிகளின் அதாவது அந்த கடப்புலிகளினுடைய வகிபாகம் என்றது அந்த பூநேரி தளம் மீதான தாக்குதல் உறுதிப்படுத்தி இருந்தது. அது எந்த அளவுக்கு அது எங்களுக்கு வெற்றி சமராக அமைந்தன்றது. நிச்சயமா. இப்போ இந்த தவளைப்பாய்ச்சல் அப்படின்ற அந்த பேருக்கான காரணம் என்ன அப்படிங்கறத சொல்ல முடியுமா? நிச்சயம். அது நாங்கள் பயிற்சி எடுக்கும் பொழுது எங்களுக்கு நீருக்குள்ளால நாங்கள் போய் நாங்கள் நிலத்துல ஏறி அந்த தாக்குதலை நடத்த வேண்டி இருந்தது. அப்ப கரையோரம் முழுக்க இராணுவம் முள்வேலிகளை போட்டு இருந்தது. அப்ப அந்த முள்வேலிக்கு கிட்டவா நாங்கள் போய் போய் அதுக்குள்ள நாங்கள் நீண்ட நேரமாக நாங்கள் காத்திருக்க வேண்டி இருந்தது. தாக்குதல் எங்களுக்கு 1:30க்கு சரியாக நடிச்சாமம் 1:30 1:35 அந்த தாக்குதல் ஆரம்பிக்குது. அப்ப எங்களுடைய அணிகள் எல்லாமே வந்து அந்த கரையோர பகுதிக்கு போய் சேர்ந்துட்டுது. இப்போ போய் சேர்ந்து ஒரு 12 மணிக்கு எல்லாமே அணி 12-12:30 போயிட்டுது. ஒரு மணி நேரத்துக்கு முன்னமே அணிகள் எல்லாம் போயிட்டுது. ஆனா போனாலும் வந்து தண்ணிக்குள்ள பதுங்கி இருக்க வேண்டிய நிலைமை இருந்தது. அப்ப தண்ணிக்குள்ள அதாவது ஒரு முழங்கால தண்ணிக்குள்ளே இருந்தாலும் அதுக்குள்ள எழும்ப முடியாமல் நாங்கள் எங்களை மறைச்சு கொண்டு இருக்க வேண்டி இருந்தது. அப்ப மறைச்சு கொண்டு சின்ன பைப்புகள் எங்களுக்கு தரப்பட்டிருந்தது. அதுல நாங்கள் எங்களோட சுவாசங்களை நாங்கள் சுவாசிச்சு கொண்டிருந்த நாங்கள். அப்ப எல்லாமே தாண்டுதான் இருந்தது, தண்ணிக்குள்ள தாண்டு இருந்தது. அந்த 1:30க்கு எங்களுக்கு சமைக்க வரும்பொழுது நாங்கள் ஒளிம்பி முகாமுக்கு நோக்கி நாங்கள் எங்களுடைய தாக்குதல்களை நாங்கள் மேற்கொண்டிருந்த நாங்கள். இதுக்குள்ள கடல் கமாண்டோக்களாகவும் கடற்புலிகள் தரப்புல வந்து அந்த நாதவன் துறையை நோக்கின அணி வந்து இறக்கப்பட்டிருந்தது. அப்ப அதனால அந்த தாக்குதல் வந்து நிலத்துல இருந்து நீரை நோக்கி நாங்கள் நகர்ந்து போய் பாஞ்சொரு ஒரு தாக்குதலை மேற்கொள்ற அடிப்படையில வந்து அந்த தாக்குதலுக்கு அண்ணன் வந்து அப்படி ஒரு பேரை வச்சிருந்தவர். இப்போ முதலான ஒரு கடற்படையினுடைய ஒரு வீரியமான தாக்குதல் அப்படின்னு சொல்லும்போது அந்த கடற்படையினுடைய முதலான மிகப்பெரிய இழப்பு அப்படின்றது ஒன்றும் இருக்கும் இல்லையா? நீங்கள் வந்து முதலாக உங்களுடைய கண்ணால பார்த்த அந்த மிகப்பெரிய அந்த வீரச்சாவு அல்லது இழப்பு அப்படின்றது முதல்ல நீங்க பார்க்கும்போது உங்களுடைய அனுபவம் அப்போ எப்படி இருந்தது? இல்ல எனக்கு இப்ப நாங்கள் 92 காலப்பகுதியில இந்த கடப்புலிகள் அமைப்புக்குள்ள நாங்கள் வந்து சேர்றோம். அப்ப அந்த காலப்பகுதியில இருந்து கடல் தாக்குதல்கள்ன்றதுல வந்து அண்ணன் தலைவர் போராளிகளை பயிற்சி ரீதியாக வந்து அவையில வலுப்படுத்த வேணும் என்ற எங்களுக்கு கூடுதலாக பயிற்சி ரீதியாக நிறைய கடினமான பயிற்சிகளை கடற்பயிற்சிகள்ல இருந்து அந்த படகுகள்ல நாங்கள் பயணிக்கிறதுக்கு முதல் அது தொடர்பான அத்தனை விடயங்களை நாங்கள் அறிஞ்சு வச்சு இருக்க வேண்டியவர்களாக இருந்திருக்கிறோம். அது மரைன் எங்களுக்கு மிக இன்ஜினியர்ஸாக நீங்க இருந்திருக்கிறீங்க அப்ப. அந்த ஒரு மரைன் இன்ஜினியர்ஸுக்கு எவ்வளவு ஒரு அறிவு தெளிவு அல்லது அறிவாற்றல் இருக்குமோ அந்த அளவு விஷயமும் உங்களுக்கு கல்வியாகவோ இல்ல செயல்முறை மூலமாக கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தது அப்படித்தானே? ஆமா அது சிறு வயசுல இருந்தே எல்லாருமே ஒரு மெரைன் இன்ஜினியர் என்று சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அவர் ஒரு ஏ லெவல் என்று சொல்லக்கூடிய அந்த தகுதி நிலையக்கு அடுத்த கட்டங்களில் இருக்கக்கூடியவர்களைத்தான் அந்த மெரைன் இன்ஜினியர்ஸ் அந்த அந்த துறைக்குள்ள வந்து அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தவர்கள். ஆனால் இப்போ எங்களை பொறுத்தவரையில எல்லாருமே நாங்கள் 10ஆம் வகுப்போட இந்த போராட்டத்துக்குள்ள 16-17 வயசுல நாங்கள் அதுக்குள்ள இணைஞ்சிட்டோம். அப்ப இப்படியான போராளிகளை வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. கூடுதலாக எல்லா போராளிகளுமே அந்த 18-20 வயசை கடந்தவர்கள் தான்.
அப்ப அதுக்குள்ள இருக்கிற போராளிகளை தெரிவு செய்து எடுத்து பயிற்சியை கொடுத்து அதே நேரம் கடல் என்றது வந்து எல்லாருக்குமே ஒரு புதிய அனுபவமா தான் இருந்தது. ஒரு என்னென்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கான ஒரு சரியான ஒரு 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 பாடத்திட்டங்கள் உள்ளதாக ஏற்கனவே அமையல. 92ஆம் ஆண்டு தான் புதுசாக போடப்பட்டது. அப்ப போடப்பட்டால் அந்த நேரத்துல எங்களுக்கு சங்கர் அண்ணன், கர்னல் சங்கர் அண்ணன் விமானப்பட தளபதி அப்புறம் பின்னால இருந்து செயற்பட்டவர், பிற வீரச்சாவு அடைஞ்சவர். அவற்ற அறிவுறுத்தல், அவற்ற நேரடி வகுப்புகள் வந்து எங்களுக்கு பிரியோசனமா, அதாவது பெருமதியா இருந்தது. அவர் தான் அந்த முதல் கட்டம் அதுகளை தொடக்கி வச்சிருந்தவர். அதுக்கப்புறம் பிருந்தன் மாஸ்டர் எங்களுக்கான அந்த கடற்படை தொடர்பான அந்த வகுப்புகளை உருவாக்கி இருந்தவர். அப்ப அந்த நேரத்துல எங்களுக்கு ஒரு, அதாவது முதல் ஆரம்பத்துல திசை அறிதல் மட்டும்தான். கடல்ல போராக்களுக்கு திசை அறிதல் கண்டிப்பா தெரிய வேணும். அது அந்த கடலை பற்றிய அந்த கடலின் தன்மைகள், கடல்ல ஏற்படுற அந்த காலநிலை மாற்றங்களை பற்றி அறிதல் கண்டிப்பா தெரிய வேணும் என்று சொல்லி, அதே நேரம் படகோட்டுற திறன் அவர்களுக்கு இயல்பாகவே இருக்கிறவர்களுக்கு அந்த விடயங்கள் சாத்தியப்பாடா இருந்தது. ஆனால் ஒரு ஒரு அது ஒரு குறிப்பிட்ட, அதாவது எங்கட தமிழீழ தாய பகுதியிலிருந்து தமிழகத்துக்கான சில விநியோக தொடர் நடவடிக்கைகள்ல வந்து இந்த இதுகள் எங்களுக்கு சாத்தியப்பட்டது. ஆனால் ஒரு பெருங்கடல் நடவடிக்கைக்குள்ள நாங்கள் இறங்கிக்குள்ள நாங்கள் பெரிய சவால்களை சந்திக்க வேண்டி இருந்தது, பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டி இருந்தது. இப்ப அந்த வகையில போராளிகளை அதுக்கு ஏற்ற வகையில வளர்த்தெடுக்க வேண்டிய தேவை இருந்தது. அதுக்காக கல்லூரிகள் உருவாக்கப்பட்டது. அதுக்கான கல்லூரிகள் உருவாக்கப்பட்டு ட்ரெயின் பண்ணப்பட்டது. அதாவது இப்ப எங்களுக்கு சாதாரணமாக ஒரு கடற்படை போராளி என்று சொல்லி சொன்னால் அவருக்கு படகோட்டுவர் என்று சொல்லி சொன்னா படகோட்டுற மட்டும் அந்த பயிற்சியாக இருக்காது. அவருக்கு கனரக ஆயுதத்தை இயக்கக்கூடிய பயிற்சி எடுத்திருக்க வேணும், படகோட்டுற பயிற்சியை முடிச்சிருக்க வேணும், இயந்திர பொறியியல் தொடர்பான பயிற்சியை முடிச்சிருக்க வேணும், தொலைத்தொடர்பு தொடர்பான அறிவை பெற்றிருக்க வேணும். அடுத்த சாதாரணமாக இந்த கடல்ல ஏற்படுற இந்த காலநிலை மாற்றங்களை பற்றி தெரிஞ்சிருக்க வேணும். அடுத்த பூகோள ரீதியாக அவருக்கு சார்ட், இந்த வரைபடம் ரீதியாக அதுகளை கையாளக்கூடிய அறிவை அவர் பெற்றிருக்க வேணும். இப்படி நிறைய, இப்ப எங்களுக்கு சாதாரணமா ஒரு அலைவரிசை என்றாலே எங்களுக்கு அந்த நேரத்துல எங்களுக்கு தெரியாது அலைவரிசை என்றா என்ன, திசைகள் என்றா நாங்கள் ஒரு 8 திசையோட தான் நாங்கள் எங்களோட எல்லாருக்குமே ஒரு 8 திசை, வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு, அங்கே வடகிழக்கு தென்கிழக்கு, இப்படித்தான் எங்களுக்கு அந்த 8 திசை தான் தெரியும். ஆனா நாங்க போன அப்புறம் எங்களுக்கு தெரியும் 360 திசை இருக்குன்றது. அப்ப 360 திசைகளை நாங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டியவர்களாக இருந்தோம். அப்ப அங்க போன அப்புறம்தான் எங்களுக்கு தெரியுது நாங்கள் எங்க எங்கட தமிழீழத்தின் அமைவிடம் எங்க இருக்குது, இது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுதுன்னு சொல்லிச்சுன்னா இது ஏன் அப்படி சொல்லப்படுது. இப்ப இதை சுத்தி கொண்டு இன்றைக்கு உலக நாடுகள் என்னத்துக்காக இந்த இடத்துக்காக இன்றைக்கு சண்டை பிடிச்சு கொண்டு இருக்குது. அப்ப அண்ணன் எங்களுக்கு இந்த உருவாக்கும் பொழுது ஒருக்கா சொல்லியிருந்தவர், தென்னாசியாவில் வந்து தமிழீழ இந்த திருவோணமலை துறைமுகத்தை யார் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணுமோ அவையெல்லாம் இந்த தென்னாசியாவின் கட்டுப்பாட்டை வச்சு கொள்ளக்கூடிய ஆக்கள்ன்றது. அப்ப இன்றைக்கு அது உறுதிப்படுத்தப்பட்டு இருக்குது. இப்ப நடந்து கொண்டிருக்கிற இந்த ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் சண்டைகள் வந்து எங்களுக்கு உறுதிப்படுத்தி கொண்டு இருக்குது. இன்றைக்கும் அமெரிக்கா வந்து தமிழ்நாட்டுல கேட்கல விமானத்தை இறக்குறதுக்கோ அல்லது படைகளை இறக்குறதுக்கோ, இலங்கையிடம் தான் வந்து தன்னுடைய படைகளை வந்து இறக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது, அமெரிக்காவினுடைய தரப்பு கேட்டிருக்குன்னு சொல்லும் போதும் அந்த கடலும் அந்த கடல் சார்ந்த அந்த இலங்கையினுடைய அந்த பகுதிகளும் அவ்வளவு முக்கியமானது அப்படின்றது தெரியுது. இது சார்ந்து இந்த இந்த பூகோள அடிப்படையில் தலைவர் வேறு என்ன விஷயங்களை எல்லாம் முக்கியமானது, இது நமக்கு தேவையானது, இது எல்லாம் கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தல்கள் எல்லாம் கொடுத்திருப்பார் இல்லையா? முக்கியமான அறிவுறுத்தல் என்பது ஆரம்ப காலகட்டங்களில் என்ன எல்லாம் கொடுப்பார்? இல்ல அன்னைக்கு எங்கட ஒருபாடு சாதாரண ஒரு படகுன்ற இழப்பும் வந்து பெரிய இழப்பா இருந்தது. ஏனென்றா எங்களின் வளங்கள்ன்றது எங்களுக்கு எல்லா பக்கத்தாலையும் எங்களை பொருளாதார தடை மிக அச்சுறுத்தலாக உருவாக்கப்பட்டிருந்தது. அப்ப எந்த ஒரு வளம் வாரதுண்டா கூட, இப்ப எங்களுக்கு நாங்க காலுக்கு போட்டு இருக்கிற செருப்பு வாரதுண்டா கூட எங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து நாங்கள் எங்களோட விநியோகங்கள் ஊடாகத்தான் நாங்கள் எடுக்க வேண்டி இருந்தது. நாங்கள் போட்டிருக்கிற
வரி உடுப்புல இருந்து சகலதுமே வெளியில இருந்து நாங்கள் எடுக்க வேண்டிய தேவை இருந்தது எங்களுக்கு. அப்ப ஒரு ஒரு வீரச்சாவடைஞ்ச ஒரு போராளின்ற வித்துடலுக்கு நாங்கள் இறுதி மரியாதை செலுத்துறேன்டா கூட அது சும்மா நாங்கள் துணியில சுத்தி போட்டு இல்லைண்டா இப்படி எங்கட ஒரு சிவில் உடுப்போட நாங்கள் அவரை இந்த இறுதி வணக்கத்தை செலுத்த முடியாத நிலை இருந்தது. அப்ப அதை ஒரு சரியான ஒரு ஒரு இறுதி வணக்கம் அவருக்கானதாக சரியானதாக இருக்க வேண்டும் என்றால் அந்த அணிவகுப்பு மரியாதையோட அதை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில அந்த வரிப்புலி அந்த உடுப்பை கூட அது இந்த துணிவைகளை கூட நாங்கள் வெளியிடங்கள்ல இருந்து நாங்கள் அங்கே உற்பத்தி பண்ணி அப்புறம் அங்கிருந்து இங்கே எடுக்கக்கூடியதாக இருந்தது. அதே நேரம் வந்து இப்ப எங்கட படகுகளின் பாதுகாப்புன்றதுல படகுன்ற பாதுகாப்புகள் மற்ற எங்கள்கிட்ட இருந்த விநியோக கப்பல்கள். அப்ப இந்த கப்பல்கள் எல்லாம் வந்து இப்ப உங்களுக்கு தெரியும் எங்கள்கிட்ட விநியோக படகா இருக்கட்டும் இல்லைன்னா எங்கட சண்டை படகுகளா இருக்கட்டும் அல்லது எங்களுடைய கப்பல்களா இருக்கட்டும் எதுவுமே வந்து ஒரு நிரந்தரமான ஒரு துறைமுகம் அல்லாத ஒரு ஒரு எல்லாம் ஃப்ளோட்டிங் அதாவது மிதந்து கொண்டிருக்கிற ஒரு துறைமுகமாகத்தான் எங்களோட துறைமுகங்கள் இருந்தது. இல்லையாண்டா சொல்லிச்சுன்னா நாங்கள் படகுகள் எல்லாம் வந்து நாங்கள் காடுகளுக்குள்ள மறைச்சு வச்சிருந்து பிறகு அந்த நேரத்துக்கு நாங்கள் கொண்டு வந்து அதை படகு கரையில படகு இறக்கி நாங்கள் கடல் சண்டையை முடிய திருப்ப கொண்டு வந்து நாங்கள் காட்டுக்குள்ள நான் கொண்டு போக வேண்டிய நிலைமை இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு அங்க துறைமுகம் வசதிகள் இருக்கல. இருந்த துறைமுகம் எல்லாம் அவன்கிட்ட இருக்குது. அப்ப இப்படியான நேரங்கள்ல இதுகளை எப்படி பாதுகாக்கிறதுன்றதுல வந்து தலைவர் சரியான ஒரு அக்கறையா இருந்தவர். அதாவது எங்களுக்கு பெரிய சவாலா இருந்தது எங்களோட கப்பல்களை நாங்கள் நடுக்கடல்ல வச்சிருக்கிறது எங்களுக்கு சவாலா இருந்தது. அப்ப 2003ஆம் ஆண்டு எங்களோட சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கே ஒரு கப்பல் சுத்தி வளைக்கப்பட்டு அந்த கப்பல் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறது. அப்ப அதுல கேப்டனாக இருந்தவர் வந்து லெப்டினன்ட் கர்னல் சிலம்பரசன் என்ற கடற்புலி போராளி. அப்ப அவர் எடுத்து சொல்றாரு இப்படி தங்களோட கப்பலை நோக்கிய ஒரு 2-3 கப்பல் பின்தொடர்ந்து கொண்டிருக்குது என்று சொல்லி. அப்ப இது சமாதான காலம் சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிற நேரம். இது ஒரு நினைக்கிறேன் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிற காலத்துல இது போய்கொண்டிருக்குது. அப்ப அண்டன் பாலசிங்கம் அன்னைக்கு தலைவர் எடுத்து சொல்றார், தலைவர் இந்த விஷயத்த உடனடியாக அங்க அறிவிக்க சொல்றார். இது உங்களோட கப்பலுக்கு பின்னால அங்க நிப்பாட்ட சொல்லி அவையில் சோதனையிட போறோம்னு சொல்லி கொண்டிருக்கணும். உடனடியா நிறுத்துங்கோ, இது ஒரு பெரிய சமாதான உடன்படிக்கையே வந்து குழப்பறதா இருக்க போகுது, இதை நிப்பாட்ட சொல்லி. அப்ப அவையில் அங்க சொல்லி போட்டு உங்களுக்கு திருப்ப அண்டன் பாலசிங்கம் அண்ணன் சொல்றார், இல்ல ஜிஎல் பீரிஸ் தான் அப்ப அவையில் இந்த சமாதான குழு தலைவராக இருந்தார். அப்ப ஜிஎல் பீரிஸ் எடுத்து அண்டன் பாலசிங்கனை சொல்றார், இந்த விடயங்கள் தொடர்பாக தாங்களோட கதைக்கிறோம் என்று சொல்லி அப்புறம் எரிக் சோல்ஹெம் மத்தியஸ்தம் வகிச்சு கொண்டிருந்த தரப்போட எல்லாம் கதைச்சா பிறகு அவைகள் சொல்லிக்கணும் இல்ல கடல்ல சுத்தம் என்று சொல்லி. இதங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு கோபத்தையும் ஒரு வேதனையும் தான் அளிச்சதுன்னு சொல்லி சொன்னால், யுத்த நிறுத்தம் என்ற இரு தரப்புகளுக்கு இடையே தான், போர் செய்து கொண்டிருக்கிற இரு தரப்புகளுக்கு இடையே தான். ஆனால் இவர்கள் நிலப்பகுதி ரீதியா பிரிச்சு வச்சிருக்கிற மாதிரியும் கடல்ல யுத்த நிறுத்தம் இல்ல தரையில மட்டும்தான் யுத்த நிறுத்தம் என்று சொல்லி சொன்னால் இது ஒரு எங்களை ஒரு எந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டன்றது கண்ணுக்கு முன்னாலே பார்க்க தெரியுது எங்களுக்கு. அப்ப அங்க கடல்ல யுத்த நிறுத்தம் இல்லை என்று சொல்லி போட்டு கப்பல் மீதான தாக்குதலை அவைகள் தாங்கள் செய்ய போயினோம் என்ற நேரத்துல கப்பலோட சேர்த்து தாங்களும் தங்களோட சாவை தாங்கள் தீர்மானிக்கிறோம் என்று சொல்லி கப்பலை கொளுத்தி கொண்டு அவைகளும் கப்பலை தகர்த்து அவைகளும் வீரச்சாவடையினும். அப்ப அதுல 10 போராளிகளும் அந்த கப்பல்ல வீரச்சாவு. இப்ப இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியா தான் இருந்தது. சமாதான பேச்சுவார்த்தை என்று எங்களை இழுத்து அதை தாங்கள் மத்தியஸ்தம் வைக்கிறோம் என்ற ஒரு பொறுப்பு கூறலோட வந்திருந்த நோர்வே தரப்பு, எரிக் சோல்ஹெம் தரப்பு வந்து இதை எங்களை கண்ணுக்கு முன்னாலேயே சமாதானம் என்ற பேரிலேயே எங்களை சாவுகளை எங்களை கண்ணுக்கு முன்னாலேயே தந்தது. மற்ற கடல்ல வந்து ஒரு தாக்குதல்ல எங்கட போராளிகளின் இழப்புன்றதை வந்து அடுத்த ஒரு கிழமைக்குள்ள இல்லைன்னா ஒரு 10 நாளுக்குள்ள நாங்கள் ஒரு பதிலடியை கொடுக்கக்கூடியதான் நாங்கள் செய்து கொண்டு வந்த நாங்கள். ஆனால் இந்த தாக்குதலுக்கான ஒரு பதிலடியை கொடுக்கறதுக்கு எங்கட கைகள் எல்லாம் கட்டுப்பட்ட நிலையில இருந்த மாதிரி தான் அந்த நேரம் இருந்தது. அப்ப இது போராளிகளுக்குள்ளேயும் ஒரு பெரிய சினம் தான். இது சமாதான போர்வையில இது எங்களை இப்படியே அழிக்க போறான்
என்று. அதே நேரம் வந்து இப்ப கப்பல்ல நிக்கிற போராளிகளை பொறுத்தவரை அவைகளுக்கான முழு பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தப்பட வேண்டிய உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு இங்க இருக்கிற போராளிகளுக்கு தான் இருந்தது. அதே நேரம் சமாதானத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கிற சிறப்புக்கு இருந்தது. இவைகளை நம்பித்தான் அந்த கடல்ல அந்த போராளிகள் அங்க பயணம் செய்து கொண்டு இருந்தவைகள். அப்ப இது எங்களுக்கு ஒரு பொறி ஒன்று வைக்கப்பட்டதுன்றதை நாங்கள் உணர்ந்தோம். 2003 அந்த பொறி வைக்கல தலைவர் அதுக்கு கடல் நடவடிக்கை அங்க வந்து கடல்ல வந்து நாங்கள் ஒரு ஒரு பலமான சக்தியாகவும் அதே நேரம் வந்து இதுகள்ல இருந்து தந்திரோபாய ரீதியாக நாங்கள் எங்களோட இந்த கடல் விநியோக நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள வேணும். அப்ப அதுக்கேற்ற வகையில சில தயார்படுத்தல்களை செய்ய வேணும் என்று சொல்லி கதைச்சிருந்தவர். இப்ப 2003ஆம் ஆண்டு இறுதி கால பகுதியில அந்த அதை நோக்கி என்ன அனுப்பியிருந்தவர். அப்ப நீ போயிருக்கா அந்த விடயங்களை ஒரு கச்சேரியா பார் என்று சொல்லி. அப்ப நாங்கள் நான் போனா பிறகு அங்க அந்த அமைவிடங்கள் அதுகள் எல்லாம் நாங்கள் பார்க்கல. எங்கட கப்பல்கள் எல்லாம் எங்க நிக்குது என்ன மாதிரி என்றதெல்லாம் அறியக்குள்ள எங்களுக்கு அண்ணன் போயக்குள்ள சொல்லி விட்ட வந்து டியாஜோ காசியான்ற ஒரு தீ ஒன்று இருக்குது. அந்த தளத்துல இருந்து அமெரிக்காண்ட ஒரு ஏர்பேஸ் கொண்டு இருக்குது அங்க. அப்ப அதுல அந்த இடங்களுக்கு கிட்ட எங்கட கப்பல்களை கொண்டு போக வேண்டாம். அதுல இருந்து கொஞ்சம் என்ன நீங்கள் விலகி இருக்கக்கூடிய மாதிரி பாருங்கன்னு சொல்லி. அப்ப அந்த டியாஜோ காசியான்றது உங்களுக்கு தெரியுமோ தெரியல, அந்த பகுதிகளை நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா அது வந்து கிழக்கு, அதாவது இலங்கையின் காலி பகுதியில இருந்து ஒரு நான் நினைக்கிறேன் 1500 கிலோமீட்டர் அப்படி அவ்வளவு தூரத்துல இருக்குது. அப்ப அது சைவர் பாகை இப்ப அண்மையில ஒரு ஒரு நூல் ஒன்று வெளியிட்டு இருந்த சுவிஸ்ல இருந்து கப்பல்ல பணியாற்றின ஒரு அதிகாரி ஒருத்தர், அவர் அதுல எழுதி இருக்கிறார். அந்த சைவர் என்று சொல்லப்படுற இடத்துல நாங்கள் எங்க கப்பல்களை நாங்கள் பாதுகாப்பு கருதி அங்க கொண்டு நிப்பாட்டி வச்சிருக்கோம். அந்த இடத்துக்கு அந்த சைவர் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துக்கு கொண்டு போய் கப்பல்களை நிறுத்துவீங்க, அதுக்கு அது ரீசன் இருக்கா? இல்ல, அது சைவர்ன்றது வந்து இப்ப நீங்கள் பூமியின் வரைபடம் ரீதியாக நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இல்ல, அதாவது உலகத்தின் அந்த உலக வரைபடத்துல சாட்ல வந்து 360 பாகை வந்து நெட்டாங்கு கோடுகளால பிரிக்கப்பட்டிருக்குது. அதே நேரம் அகலாங்கு கோடுகளால 180 கோடுகள் பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு இடத்துல இருந்து அந்த புள்ளியில இருந்து மேல 90 கோடும் கீழே 90 கோடும் அகலாங்கு கோடுகளாகவும் கிழக்கு மேற்கு வந்து நெட்டாங்கு கோடுகளாலையும் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த சைவர்ல இருந்து 1 2 3 4 என்று போகிற அந்த 90க்கு போற அந்த சைவர் தான் அந்த சைவர் பாகை என்று சொல்லப்படுற அந்த கோடு பிரிக்கிற இடம் தான் அந்த சைவர் என்று சொல்லப்படுற இடம். இந்த சைவர்ல இருந்து 1 2 3 5ல இலங்கை என்ற நிலப்பகுதி தொடங்குது. அப்போ ஒரு பாகைக்கும் இன்னொரு பாகைக்குமான தூர இடைவெளி வந்து 60 கடல் மைல். அப்ப 60 கடல் மைல் ஒரு பாகைக்கும் இன்னொரு பாகைக்கும் இடைவெளி 60 கடல் மைல். அது மாதிரி இப்ப நாங்கள் 360 பாகைன்னு சொல்லிச்சுன்னா 360 தர 60 தான் உலகத்தின் ஒட்டுமொத்த சுற்றளவு. அப்ப நாங்கள் அந்த சார்ட்ல அந்த இதுகளை தான் நாங்கள் பயன்படுத்துவோம். நாங்கள் எங்களோட ஆரம்ப காலங்களில் நாங்கள் பயன்படுத்தின மகளன் ஜிபிஎஸ் இதுல எல்லாம் வந்து நாங்கள் அதுகளைத்தான் நாங்கள் பயன்படுத்துவோம். கடல்ல இடங்களை குறிச்சு கொண்டு நாங்கள் போக முடியாது. இந்த சந்திக்கு போ, அந்த ஒழுங்கைக்கு போன்னு சொல்லிடாதானே, அது ஒரு பரந்துபட்ட பிரதேசம். அப்ப நாங்கள் அதுக்கு போறோம்னு சொல்லி சொன்னா இந்த சார்ட்டை நாங்கள் முழுதாக நாங்கள் அதுல படிச்சு அதுல தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அந்த அமைவிடத்துக்கு போகலாம். அப்ப நாங்கள் அது தொடர்பான அந்த அறிதலை பெற்றுக்கொள்ற காலங்கள்ல வந்து இந்த விடயங்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. அப்ப நாங்கள் இதுகளை பார்க்கக்குள்ளதான் இது சைவர்ல இருந்து அதாவது தெற்கு பகுதியாக 7வது கோட்டுல இந்த டியாஜோ காசியா அமையப்பட்டிருக்கு. அப்ப 7 சும்மா நீங்கள் நோமலா பாருங்களேன், 60 நோட்டிக்கல் மைல் தான் ஒரு பாகை. இது வந்து எங்களுக்கு சைவர்ல இருந்து இஞ்சால 5ல எங்கள அதாவது காலி இருக்குது, இஞ்சால கீழே 7ல டியாஜோ காசியா இருக்குது. அப்ப 7 × 12 12 60 ஒரு எங்களுக்கோ அப்ப ஒரு 720 நோட்டிக்கல் மைல்ல தான் இந்த தீவு இருக்க போகுது. அப்ப அதுவும் தெற்கு, நான் நினைக்கிறேன் அது ஒரு தென்மேற்கு இலங்கையின் தென் மேற்கு பகுதியில தான் வந்து அந்த டியாஜோ காசியா அமைஞ்சிருக்குது. அப்ப
இருக்கிற அந்த டியாஜோ காசியான்ற ஒரு பழங்குடி முன்னர் அது பழங்குடி மக்கள் வாழ்ந்த ஒரு பிறகு ஒரு தீவு. அந்த தீவுல இருந்து அந்த மக்களை 1965 காலப்பகுதிகளில் அவைகள் முற்றுமுழுதாக வெளியேற்றினோம். அதாவது அவைகளை வந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றி அந்த பகுதியை அவைகள் பிரித்தானியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து எடுத்துட்டு இப்போ எடுத்து அதுல வந்து ஒரு ஏஆபேஸை போட்டு வச்சிருக்கேன். இது ஒரு மிக ஆபத்தான அங்க இருந்தா இந்த இஞ்சி எல்லாம் அடிச்சவைகள், ஈராக்குக்கு அடிச்சது, ஆப்கானிஸ்தானுக்கு அடிச்சதெல்லாம் வந்து இப்ப B2 என்று சொல்லப்படுற அமெரிக்கான்ற அந்த விமானம் கூட அங்க இருந்துதான் இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக சொல்லப்படுது. இப்ப இதெல்லாம் வந்து எங்களுக்கு 2003 அண்ணன் சொல்றாரு இந்த டியாஜோ காசியாவின் விடயத்தை பற்றியும் அதை பற்றிய அதுன்ற முழு தகவல்களை பற்றியும் ஓரளவு எங்களுக்கு பகிர்ந்து கொள்றார். இது எவ்வளவு என்ன ஆபத்தானதாக சொல்றது, இருக்கு. இலங்கைக்கு எவ்வளவு தூரம் மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும், அதே திருத்தி ஈழநிலத்துக்கு இது என்ன மாதிரியான சிக்கலை கொடுக்கும் அப்படின்ற விஷயம் ஏதாவது பகிரப்பட்டிருந்ததா? ஆமா, நிச்சயமாக. இப்ப எங்கட கடல் வழி போக்குவரத்து அத்தனைக்கும் வந்து இது இடையூறு ஆயிட்டுது. இலங்கைக்கு தேவை இருந்தது எப்படியாவது தமிழ் விடுதலை புலிகளை அழிக்க வேணும்ன்றது. அப்ப அது இலங்கைக்கு மட்டுமில்ல இந்தியாவுக்கும் அது தேவையாக இருந்தது. அப்ப இதுக்கான ஒரு ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்றேன்னு சொல்லி சொன்னால் அமெரிக்கா இலங்கையிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுகூலங்கள் எல்லாத்தையுமே வந்து இலங்கைக்கு தான் செய்கிற உதவியின் ஊடாக அமெரிக்கா பெற்றுக்கொள்ள இருந்தது. அப்ப அது அமெரிக்காவுக்கு தளம் தேவையா இருந்தது. திருவோணமலையில அந்த தளத்தை வச்சிருக்க முடியாமல் இருந்த வகையில தான் அமெரிக்கா வந்து டியாஜோ காசியாவில் அப்படி ஒரு தளத்தை போட்டுட்டு அடுத்த கட்டம் இலங்கைக்குள்ள அதாவது எங்கட தாய பகுதியில் இருக்கிற திருவோணமலை துறைமுகத்தை தான் அவைகள் அதுக்கான ஒரு தளமாக பாதிக்க வலிக்கிட்டு இருந்தவைகள். ஆனா அது முற்று முழுதாக அந்த எங்கட காலத்துல வந்து அதை அமெரிக்காவாலேயோ இல்லையாண்டா இனிய சக்திகளாலேயோ அந்த பகுதிக்குள்ளே எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ள இல்லாமல் இருந்தது. உதாரணமா இப்ப திருவோணமலை துறைமுகம் என்று சொல்லிச்சுன்னா திருவோணமலை துறைமுகத்துக்குள்ள ஸ்ரீலங்கா கடற்படைக்கே பாதுகாப்பு இல்லை. ஏன்னா பல தடவை எங்கட தாக்குதல்கள் வந்து ஸ்ரீலங்கா அங்க திருவோணமலை துறைமுகத்துக்கு உள்ள நடைபெற்று அங்க ரணசுரு சூர்யா இப்படி நிறைய சக்தி இப்படியான கப்பல்கள் எல்லாமே அங்க தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது. அப்ப திருவண்ணாமலை துறைமுகத்துக்குள்ள பல தாக்குதல்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். மற்றது எங்களோட தாக்குதல்கள் என்ற ஒரு பயத்தின் வெளிப்பாடாக வந்து திருவண்ணாமலையில எந்த ஒரு சக்திகளும் வந்து தங்களோட தளத்தை அவையில் போட முடியாமல் இருந்தது. அப்ப இந்த அடிப்படையில அங்க அந்த தளம் டியாஜோ காசியாவுக்குள்ள அந்த தளம் இருந்தால் அந்த தளத்தை அப்படியே திருவோணமலைக்குள்ள கொண்டு வரலாம் என்ற ஒரு திட்டம் வந்து அமெரிக்காவுக்குள்ளே ஏற்கனவே அது இந்த சோஃபா உடன்படிக்கைக்குள்ள போடப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் அதுக்குள்ள போடப்பட்டிருந்தது. இப்ப இன்றைக்கு அமெரிக்கான் தாக்குதல்கள் எல்லாமே அதாவது மேற்கு ஆசியாவின் பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தளமா தான் இந்த தளம் இருக்குது. அதான் இந்த மத்திய கிழக்குல நடக்கிற போர்ல வந்து அமெரிக்கா தன்ற பேஸ்கள் எங்க இருக்குதோ அந்த மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாத்தையும் ஈரான் டார்கெட் பண்ணி அடிக்குது. அப்ப அமெரிக்காவுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து தாக்குதலுக்கு உட்படுதுன்னு சொல்லி சொன்னா தனக்கு இன்னொரு தளம் தேவை என்று. ஆனால் அந்த தளமாக இலங்கையை பயன்படுத்த முயற்சி பண்ணுது. ஈரான்ல இருந்து அது தூரம். ஈரான்ல இருந்து அது 4000 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்குது. இது டியாஜோ காசியா இருக்குது. ஆனபடியால இப்ப அமெரிக்கா இங்க மத்திய கிழக்குல தன் பேஸ் எல்லாம் தாக்கப்பட்டதுன்னு சொல்லிச்சுன்னா அடுத்த கட்டம் டியாஜோ காசியாவில இருந்து ஈரானுக்கு அடிக்கும். அந்த கட்டத்துக்குள்ள அமெரிக்கா இப்ப போய் கொண்டு இருக்குது. கண்டிப்பா அங்க இருந்து ஏன்னா ஆப்கானுக்கு அடிச்சிருக்கிறாங்க, ஈராக்கு அடிச்சிருக்கணும். அப்ப அடுத்த கட்டம் மற்ற எங்கட போராட்டத்தின் கடைசி நேரங்கள் எல்லாம் வந்து டியாஜோ காசியா தான் தளமா இருந்திருக்குது. அங்க இருந்துதான் எங்கட கப்பல்கள் 2006 வந்து இந்த கப்பல்கள் குறிவைக்கப்பட்டு இது முழுக்க நான் இருக்கிறேன் 2001 வருணகிரண ஆபரேஷன் என்று சொல்லி ஒரு நடவடிக்கையை தொடங்கி இருந்தவன் ஸ்ரீலங்கன் கடற்படை. அப்ப அந்த வருணகிரண நடவடிக்கையில போடப்பட்ட அந்த கடல் வேலி அதுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து கொண்டிருந்தது அமெரிக்கா. அப்ப இந்த தாக்குதல் நடந்து முடிஞ்சது. அப்ப அமெரிக்கா அதை இன்னும் உலகத்திட்ட இருந்து ஒரு அங்கீகாரமா எடுத்துட்டு இந்த செப்டம்பர் 11 தாக்குதலோட அது ஒரு அங்கீகாரமா எடுத்துக்கொண்டு சர்வதேச பயங்கரவாதியா அமெரிக்கா வழிகிட்டுது. இது எங்களுக்கு இந்த டியாஜோ காசியா வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா தான் இருந்தது. எங்களோட கப்பல்கள்
இருப்புக்கும் கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருந்தது. அப்ப நாங்கள் கப்பல்களை நகர்த்த வேண்டியது தேவை இருந்தது எங்களுக்கு. அப்ப நாங்கள் வேற வேற பகுதிகளுக்கு தான் எங்களோட கப்பல்களை சைபர்ல இருந்து பிறகு நாங்கள் வேற பகுதிகளுக்குள்ள நோக்கி நகர வழி கிட்டுட்டோம். அப்ப ஆனாலும் அது பிறகு நகர வழி கிடைக்கல. ஸ்ரீலங்காண்ட இப்ப கடற்படை அதுண்ட தூர இல்லைன்றது 220 கிலோமீட்டர் தான் அவைகள் இந்த கடல் பிராந்தியம்ன்றது வந்து அவைகள் இல்லை. ஆனா அதை கடந்து அது 220க்கு அங்காலே அவைகள் வந்து எங்களோட கப்பல்களை தேடி அழிக்கிறதுக்கான சகல ஒத்துழைப்பையும் இந்த டியாஜோ காசியாவில இருந்தான் இதுகள் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. இப்ப உங்களுக்கு தெரியும், மலேசியாவில இருந்து ஒரு 370 பேரோட ஒரு 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 பிளைட் ஒன்று பறந்த இடத்துல அது காணாமல் போயிட்டுன்னு சொல்லி இன்றைக்கும் அது இதே அங்க இறக்கப்பட்டு டியாஜோ காசியால் இறக்கப்பட்டு அவர்கள் அது அவர்கள் அவ்வளவு பேரையும் அப்படியே காணாமலாக்கப்பட்ட வச்சு கொண்ட அந்த விஷயம்ன்றது வந்து இன்றைக்கு அது அப்பவே பேசப்பட்டிருந்தது இந்த விடயங்கள். இது அங்க இருந்தா இந்த விடயங்கள் எல்லாமே நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. இன்றைக்கு அது ஓரளவுக்கு அது தெரிய வருகிறது. இப்பதான் அது தெரிய வருகிறது. ஆனால் இதங்களுக்கு ஒரு இதுக்குள்ள இருந்தா நாங்கள் இந்த போராட்டத்துக்கான சகல இதுகளையும் நாங்கள் செய்ய வேண்டி இருந்தது. இது ஒரு தந்திரோபாய ரீதியான ஒரு எவ்வளவுக்கு நாங்கள் எங்களை தந்திரோபாய ரீதியாக நாங்கள் எங்களை தவமைச்சு கொண்டு இதுக்குள்ளால நகர வேண்டி இருந்ததோ அதை அத்தனையும் நாங்கள் செய்திருந்த நாங்கள். ஆனா எல்லாமே ஒரு வல்லரசுன்ற மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் எங்களை சுத்தி இருந்தது. இப்ப ஸ்ரீலங்கா கடற்படையை நாங்கள் தொடங்கி நான் நினைக்கிறேன் 95ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே எல்லாம் நாங்கள் வெண்டு முடிச்சிட்டோம். ஆனால் 95க்கு பிறகு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா முழுக்க உலக வல்லரசுகள் தான் ஸ்ரீலங்கா கடற்படைக்கான சகல ஒத்துழைப்புகளையும் வழங்கி கொண்டிருந்தது. இப்ப இஸ்ரேலா இருக்கட்டும், இஸ்ரேலின் ஃபாஸ்ட் அட்டாக் கிராஃப்ட் தான் டோரா என்று சொல்லப்படுற அந்த கலம், அதிவேக பீரங்கி கலம். அப்ப அதுதான் கூடுதலாக நாங்கள் சண்டை பிடிச்சது அந்த கலங்களோட தான். அது ஒரு மிதக்கும் மினி முகாம் என்று தான் சொல்லப்படும். அந்த அளவுக்கு அதுல அத்தனை வசதிகளும் இருக்கும். அது எங்கள்ட சகல நடவடிக்கைகளையும் வந்து அது தாக்கம் செலுத்தி கொண்டிருந்தது. அது இஸ்ரேல் நேரடியாக கொடுத்து அவர்களுக்கு பயிற்சி அளித்து கொடுத்து கொண்டிருந்தது. அது அப்படிப்பட்ட அந்த இஸ்ரேலால கொடுக்கப்பட்ட அந்த டோரா கலங்களை கூட நாங்கள் நிர்மூலமாக்கி இருக்கிறோம். இன்றைக்கு அதுல நிறைய அதுல ஒரு 25-30 டோரா கலத்துக்கிட்ட முற்றுமுழுதாக அளிக்கப்பட்டிருக்குது. 40-45க்கு மேல சேதப்பட்டு அது திரும்ப இயங்க முடியாத நிலைக்கு போயிருக்குது. இப்படி அதுகளோட எல்லாம் எங்கட போராளிகள் அந்த அவைகளின் அந்த திறன் தான் அதை வெல்ல வச்சிருக்குது எங்களுக்கு. கண்டிப்பா. அதாவது ஒரு இலங்கை இராணுவம், இலங்கை கடற்படை என்பதை கடந்து உலகம் முழுவதும் இருக்கின்ற மிகப்பெரிய வல்லரசுகளோடு போராடி ஒரு மிகப்பெரிய தீரம் மிக்க ஒரு இனக்குழுவை சேர்ந்தவர்கள் தான் நாம் அப்படின்றத இந்த இடத்துல நாம் சொல்லிக் கொள்ளலாம். தொடர்ந்தும் பேசுவோம். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி. நன்றி.